ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கிங்டம் கம்முடைய பார்ட் 3ல வந்திருக்கிறோம். போன பார்ட் கடைசியில சூப்பர்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புது டெக்னாலஜில கொண்டு வந்து ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு கான்சாஸ்ல. அது என்னன்னு தெரியல, அதையும் பார்க்கலாம். அப்புறம் பேட்மேனுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது நம்ம நல்ல ஒரு கிடம் கூட போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நார்மன் கூடயும் அந்த ஸ்பெக்டர் மாதிரி இருக்கக்கூடிய நபர் கூடயும் நம்ம போய் சேர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அங்க நார்மனும் ஸ்பெக்டர் வந்து இருக்கிறாங்க. நார்மன் வந்து கேட்கிறாரு, எப்படி என்னுடைய ட்ரீம்ல வரக்கூடிய அது பின்னணியில இருக்கக்கூடிய உண்மைகளை சரியா போய் உன்னால காட்ட முடியுது அந்த விஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னால பல விஷயங்களை பார்க்க முடியும் நார்மன் மெக்காய். அதுல ஃபியூச்சர் ஒண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ எதிர்காலத்தை என்னால் பெருசா பார்க்க முடியாது, ஆனா என்னால பல விஷயங்களை பார்க்க முடியும். சரிவா இப்போவா நம்ம சூப்பர்மேன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த விஷயத்தை பார்க்கலாம்னு கூட்டு போறாரு. அவரு ஒரு டெக்னாலஜியை அங்கிருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. பாடா இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. அது மூலமா ஃபர்ஸ்ட் கான்சஸ் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கும். அது மூலமா அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே அங்க ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே அகற்றிட்டு இப்ப அந்த இடத்துல யார் வேணாலும் வாழலாம், அது சுவாசிக்கலாம், அந்த ரேடியேஷன் தொல்லை இருக்காது. அதை அகற்றிட்டு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஒரு சிறையவே கட்டியிருக்காரு. ஸோ தங்களுடைய வழிக்கு வராத, பேச்சு கேட்காத அந்த மெட்டா ஹியூமன்ஸ், அந்த சூப்பர் பவர் உள்ள அந்த மனிதர்கள், அவங்கள பிடிச்சி அடைச்சி வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அப்படி ஒரு பெரிய சிறையை வந்து அங்க கட்டியிருக்காரு. அதை அங்க பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்டர் அப்படியே நன்றி சொல்ற அப்படி குறிப்பிட்ட 2 பேருக்கு, அதாவது அந்த ஒரு பில்டிங்கையும் சரி அந்த ரேடியேஷனை அகற்றுறதுக்கு காரணமா இருந்த அந்த நபர்களுக்கு. ஸோ அவங்க தான் சயின்டிஸ்ட் வந்து வேலை எல்லாமே பார்த்துருப்பேன். அவங்க கிட்ட தான் சூப்பர்மேன் ஹெல்ப் கேட்க போயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்குறது, அதாவது அந்த ஜெயில தான் சொல்றேன். ஸோ அந்த ஜெயில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் தப்பிக்க முடியாதபடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கட்டமைச்சிருக்கிறது. ஸோ ஒரு 3 உலகத்திலையுமே ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்த பிறந்த நபர், அதாவது எங்க அழைச்சு வச்சாலும் வெளியே தப்பிச்சு போற ஒரு சாமர்த்தியமான ஆளை போல இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே தப்பிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்பவே மெனக்கட்டு யோசிச்சு இந்த மாதிரி சிறைச்சாலையை உருவாக்குறதுனால அவ்வளவு சீக்கிரத்தை யாரும் வெளியில போயிட முடியாது. அதுக்கு அந்த மாஸ்டர் மேனுக்கு நன்றி. அப்புறம் கூட இருந்த அந்த டெக்னாலஜிக்கு வந்து ரெடி பண்ண அந்த ஹெல்ப் பண்ண அந்த மனுஷருக்குமே தேங்க்ஸ்மே அவர் அங்க சொல்றாரு. ஸோ அடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அந்த சிறைக்குள்ளயுமே காட்டுறாங்க. அங்க சூப்பர்மேனோட சேர்ந்த அந்த மெட்டா ஹியூமன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்ஸ் மாதிரி அங்க நிக்கிறாங்க. சில பேர் மனசு மாறுறவங்களும் அங்க இருக்கிறாங்க. ஆனா மனசு மாறாதவங்க, இன்னும் அவர் பேச்சு கேட்காத பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்பெக்டர் அந்த நார்மல் கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்காரு, ஸோ இந்த மாதிரி அடைச்சு வைக்கிறது மூலமா வெறும் அவங்கள வந்து ஜெயில அடைச்சு வைக்கிறத நினைக்க வேண்டாம், அவங்க இது மூலமா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சூப்பர்மேன் வந்து அங்க பேசுறாரு. ஸோ இந்த உலகத்துல சரியான விஷயங்கள் இருக்கு, தவறான விஷயங்கள் இருக்குது. அந்த 2 விஷயங்களும் உருவாக்குறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனா அதை நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம எதை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இங்கிருந்து கத்துக்கணும் நிறைய விஷயங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி புடிச்சிட்டு வந்து அங்க அடைச்சு வச்ச அந்த மனிதர்களுக்கோ பயங்கர கோவம் வருது. இந்த மாதிரி எங்களை அடைச்சு வச்சுதான் நீங்க சொல்லி தர போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு வந்து கேள்விகளை கேட்கறாங்க. நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேனுமே சொல்றாரு. ஆனா ஆளாளுக்கு அங்க பேசுறாங்க, நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு ஒன்றும் தொந்தரவா இல்ல, நாங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை தான் பண்ணோம். மத்தவங்களா கொஞ்சம் கூட மக்களை மதிக்காம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு மக்களுக்கே ஆபத்தால இருந்திருக்காங்க அப்படின்னு நாங்க செஞ்சது சரிதான், எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு மாறி மாறி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அங்க ஒரு நபர் வந்து லீக சேர்ந்த ஒரு ஆளாட்டுக்கு யாரு என்னன்னு தெரியல, அங்க வந்து அவருக்கு அடிமையா பேசுறாரு. சாரி, நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணு இங்க நடக்க போறதா, நாங்க சொல்றதா கேட்டாகணும். நீங்க உதவி பண்றதா நினைச்சிட்டு அங்க மக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை காமிச்சிருக்கீங்க. ஒரு நெருப்ப அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில இறந்து விட்டா எப்படி இருக்கும்? அதனால அந்த அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அது கூட தெரியாம புரியாம நீங்க பாட்டுக்கு மக்களை காப்பாத்துறேன், பிரச்சனையை சரி பண்றேன்னு பெரிய தவறுகளை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கூட்டத்திலேயே ரொம்ப ஒரு மாதிரி அதிகமா பேசினா வான் பாட்ச் அப்படிங்கிற ஒரு நபர், நீ சொல்றது நான் ஏத்துக்கிறேன், நீ சொல்றது சரியாவும் இருக்கலாம், இருந்தாலும் இங்க நீங்க எல்லாம் சரண்டா இருக்கீங்க, நாங்க சொல்றதா கேட்டாகணும், இங்க நீங்க இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அங்க கோவம் வருது. கொஞ்சம் அந்த நபர் தாக்கலாம் அப்படின்னு வரக்குள்ளேயே இங்க இந்த நபர் சுதாரிச்சுட்டு அவங்களுக்கு அங்க பனிஷ் பண்ணிடுறாரு, ஏதோ பயர் மாதிரி விட்டுறாரு. அப்புறம் அவர் அங்கிருந்து பறந்து போயிடுறாரு. நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது, சோ கத்துக்குங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இங்க இருக்கிற அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மனிதர்களுக்கு எப்படா நம்ம இங்க இருக்க போறோங்கிற கவலையும் கோபம் மட்டும்தாங்க அதிகமா இருக்குது. ஸோ இது எல்லா காட்சிகளுமே ஒரு மந்திர உருண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷன் மாதிரி அவங்க அங்க பாத்துட்டு இருக்காங்க. யாரு? லெக்ஸ் லூத்தரும் அந்த பேட்மேன் சேர்ந்த லெக்ஸ் லூத்தரும் அவனுடைய டீமை சேர்ந்த ஆட்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க ஒரு நபர் இருக்கான், அவன் தான் அந்த மந்திர உருண்டையில வந்து அந்த காட்சிகளை காமிச்சிட்டு இருக்கான். அவனை கேப்டன் மார்வல்ங்கிற மாதிரியுமே குறிப்பிடுறாங்க. கேப்டன் மார்வல் அப்படின்னா ஷிசாம தான் சொல்லுவோம். ஸோ ஆனா அந்த நபர் பார்க்க அப்படி இல்லை, வேற யாரோ இருக்கு. ஆனா கேப்டன் மார்வல் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவனோட உதவி மூலமா அங்க நடந்த அந்த எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்களோ யோசிக்கிறாங்களோ என்னமோ.
ஸோ அதுக்கப்புறம் அங்க இன்னொரு இடத்தையும் காட்டுறாங்க. அங்க வந்து நியூ ஜெனிசிஸ் உடைய லீடரான அந்த காடு, அப்புறம் ஷிசாமுடைய அந்த மூத்தவர் இருப்பார்ல, அந்த ஒரு வயசானவர், அந்த காடு, அப்புறம் இன்னும் ஒரு சில கிரீன் லேண்டனுடைய லீடர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எர்த்தை பத்தி அங்க பேசிட்டு இருக்காங்க. எர்த்துல நடக்கிற பிரச்சனையினால அதை நம்ம கண்டுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஷிசாம் வந்து தவறான வழியில லெக்ஸ் லூத்தர் பக்கம் சேர்ந்துட்டதா பார்த்தோம். அங்க ஒரு நபர் வந்து அந்த மந்திர உருண்டையை வச்சிருந்தா, அப்படி அவன் வந்து பார்க்க ஷிசாம் இல்லை அப்படின்னாலுமே ஷிசாமோட உதவியினால்தான் அந்த ஒரு காட்சி வந்து அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்ப அந்த ஷிசாம் காடை வந்து காட்டுறாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய சன்னா இருந்தா எத்தனை நாளா இப்ப அவன் வந்து தவறான வழியில போயிட்டான் அப்படின்னு ஷிசாம தான் அங்க குறிப்பிடுறா. அப்படி இப்ப அவன் தவறான வழியில போனதுனால அவனை நம்ம கண்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம நல்லதுதான் பார்க்கணும், அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா பார்க்கணும்னு பேசுறாங்க. அந்த கிரீன்லேண்ட் லீடருமே இனிமே ஷெஜாமும் கிடையாது, மக்களை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் அந்த ஷெஜாம்ங்கிறவ இருந்தான். இப்ப அவன் இல்ல, அதனால அடுத்து நடக்க போறதை பத்தி நம்ம வந்து பேசுவோம். பூமிக்கு நம்ம உதவி பண்ணுமா வேண்டாமா அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா மற்றவங்க அந்த ஷெஜாம், அந்த வயசானவர், அவருமே அவன் நம்ம பூமிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், நிலைமை மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்றாரு. ஆனால் சிலர் வந்து அது நமக்கான வேலைன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ ஜெனிசிஸ் காட் அவர் இருப்பார், அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணல அப்படின்னாலுமே இந்த பிரபஞ்சத்தில் அவங்க முக்கியமாக இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் இல்லை அப்படின்னாலுமே அவங்க இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் அவங்களுமே இணைஞ்சிருக்காங்க. அதனால அவ்வளோ ஈஸியாலாம் அவங்கள வந்து நம்ம சுத்தமாகவே கண்டுக்காமல் விட்டுற முடியாது, தவிர்த்திட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வராரு. இந்த மாதிரி அந்த காட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் பொழுது நார்மல் நினைக்கிறாரு, திடீர்னு அவங்க பேசிட்டு இருந்த அந்த கான்வர்சேஷன் வந்து தடைபடுது, எனக்கு வேற என்னமோ கேட்குது அப்படின்னு. அந்த ஸ்பெக்டர் மாதிரி இருந்த அந்த நபரை காட்டினாங்க. ஆனால் அது உண்மையுமே ஸ்பெக்டர் கிடையாது, அவங்க உருமாறுறான். அப்போ தான் தெரியுது அவன் பாஸ்டன் பிராண்ட் அந்த டெட்மேன் ஆட்டிருக்கு. அவன் தன்னுடைய அடையாள தப்பை தான் ரிவீல் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே அந்த நார்மன் வந்து ஷாக் ஆகிறாரு. அந்த பாஸ்டன் வந்து, என்னுடைய பேர் வந்து பாஸ்டன், உன்னை சந்திச்சில ரொம்ப சந்தோஷம், நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது அவனுக்கு இன்னுமே அந்த நார்மனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த பாஸ்டன் வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்கிறான். ஸோ நான் வந்து உன்னோட ட்ரீம்ஸை பார்த்தேன், அது கூட ட்ராவல் பண்ணேன், உனக்கு பல விஷயங்கள் காட்டினது மூலமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் பிடிச்சி தான் அந்த விஷயத்தை செய்வேன். நீ என்னை இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துருப்பியா? வாய்ப்பே கிடையாது. அப்படி நீ இமேஜின் பண்ணால் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நார்மல் வந்து சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய சர்ச்சில் காடு வந்து இந்த மாதிரி தான் இருப்பார், ஒரு நபராக இருப்பார், ஒரு மனித உருவில் இருப்பார், வேறு மாதிரி இருப்பார் அப்படின்னு நான் கற்பனை பண்ணது கிடையாது. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃபார்மில் ஒரு எனர்ஜியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். எப்படி இந்த ரமா குஷனா இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி அந்த டெட்மேன் வந்து அங்கே பேச, இல்லை நான் அந்த மாதிரி நம்பினது கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. சரி இப்போ சொல்லு, அந்த ஸ்பெக்டர் நீ அவனை மாதிரி தான் இருந்தேன், ஆனால் அந்த ஸ்பெக்டர் உண்மையுமே இருக்கானா, அவன் ஒரு ஏஞ்சலா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஓ அப்சல்யூட்லி ஆமாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாஸ்டன் சொல்கிறான். அவனும் சரியான பக்கம் தான் இருந்தான். ஆனால் ஒரு பிரச்சனை வந்து நடந்தது, அதுலேருந்து அவனுக்கு ஹியூமன்ஸோடைய அந்த டச்சில் இருந்து போயிட்டான், அந்த கான்டாக்ட்ஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நபருமே சொல்கிறான். ஒரு காலத்தில் அவன் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டான். ஆனால் இப்போ வித்தியாசத்துலேயும் வித்தியாசமாக ரொம்ப வியர்டாக வந்து இருக்கிறான். இதுதான் உண்மை. இப்போ ஒன்றையவே எடுத்துக்க, நீ வந்து இப்போ ஏஞ்சல் அது இதுன்னு நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிற, ஆனால் பின்னாட்களில் நீயே இன்னொரு பக்கம் தவறான பக்கம் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டன் பிராண்ட் நிறைய விஷயங்களை வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பேசிட்டு அந்த பாஸ்டன் வந்து பழைய ஃபார்மான அந்த ஸ்பெக்டர் ஃபார்முக்கே உருவெடுத்து அந்த மாதிரி அங்கே மாறிடுறான். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் கிட்டையும் வண்டர் உமன் கிட்டையும் வராங்க. அவங்க ஸ்பேஸில் உட்காந்துருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியல, சும்மா இது வந்திருக்காங்கன்னு தெரியல, அப்படி உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் வந்து வண்டர் உமன் பற்றி கேட்குற, அப்படி நீ வந்து நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த அமேசான்ஸ் அந்த ஊரில் வந்து எப்படி இருந்தீங்க, நீ என்னவா இருந்த அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் வந்து இந்த உலகத்துக்கான ஒரு அம்பாசிடராக செயல்பட்டு இருந்தேன், உலகத்தில் அமைதி நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தூதுவன் போல நான் வந்து செயல்பட்டு இருந்தேன், எல்லா நாடுகளுக்கு போவேன். ஆனால் கடைசியில் இந்த உலகம் இருள் நோக்கி போயிட்டு இருந்த சமயத்தில் என்னோட வேலை அங்கே முடிஞ்சிருச்சு, என்னோட வேலையை நான் உண்மையுமே சரியாக செய்யலாததான் உண்மை. ஸோ அதனால தான் எனக்கு அந்த மாதிரியான பதவி பறி போனது, சில விஷயம்லாம் நடந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்னல அப்படிங்கிற மாதிரி அவளுமே அங்கே சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக அங்கே உட்காந்துருக்காங்க என்ன எதுன்னு பார்க்குறேன். கையில் கயிறு மாதிரி பிடிச்சிருக்காங்க. அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கல்லோட போய் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கு. எரிக்கல்லோ என்னமோ அங்கே மிதந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லை பிடிச்சிருக்காங்க. சும்மா தான் பிடிச்சிக்கிட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க போல இருக்குது. இப்போ வண்டர் உமன் வந்து நம்மளாமே வாரியர்ஸ், நம்மளாம் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி என்னமோ சொல்ல வந்துட்டு இருந்த சமயத்தில் சூப்பர்மேன் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு உனக்கு காட்டுறாங்க, அங்கே அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாருமே தங்களுக்குள்ளேயே மோசமாக அழைச்சிட்டு கிடக்குறாங்க. அதனால அந்த ஊர் இடம் எல்லாமே பாதிக்கப்படுது, மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க ஒரு காட்டு மிராண்டிகளாட்ட மோசமாக அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு ஒரு நபர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டே சொல்கிறான். அது ஷெஜாம் தான். கூடவே லெக்ஸ் லூத்தருமே இருக்கிறான்.
ஸோ செசாம் வந்து அவங்க பக்கம் போய் ஜாயின் பண்ணிட்டதா தான் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலுமே செசாமை இவங்களுடைய கண்ட்ரோலை இந்த லெக்ஸ் லூத்தர் எடுத்துட்டு போகாம போல இருக்குது. அதனால தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த மந்திர உருண்டை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ செசாமை கண்ட்ரோல் எடுத்து அவங்ககிட்ட இருந்து தான் அந்த வேலை எல்லாமே, அவங்ககிட்ட இருந்து தான் அந்த விஷயத்தையுமே அந்த உருண்டையுமே எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெக்ஸ் லூத்தர் செசாமை ஒரு மாதிரி முடக்கி போட்டு வச்சிருக்கான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ திடீர்னு ஒரு புழுவாட்டம் எதுவும் இருக்குது. அதை செசாமுடைய காதில் வந்து அவன் விடுறான். நம்ம செசாமே அவருடைய பவரை கொண்டு வரோம் அப்படின்னு செசாம்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அவரால் அங்கே சொல்லவும் முடியல. அந்த பவருமே அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்காரு. அந்த மாதிரி தான் அந்த லெக்ஸ் லூத்தர் அங்கே வச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் செசாமை இவனால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் போல இருக்கு. உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஜாப் வச்சிருக்கேன், ஒரு வேலையை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தர் பேசிட்டு அப்படியே வெளியில் வரான். அங்கே நம்ம ப்ரூஸ் வேன் வந்து இருக்கிறாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்குது. லெக்ஸ் லூத்தர் அப்படியே வந்து பேசுகிறான். நீ என் கூட சேர்ந்தது ரொம்பவே நல்ல விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருந்தாலும் எப்படியோ என் கூட சேர்ந்துட்டேன், ரொம்ப நல்ல விஷயம். எப்படியோ இப்போவாவது உனக்கு இந்த யோசனை வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். உன்னோட டிசைனிங்கும் என்னுடைய தொழில்நுட்பம் வேலைப்பாடுகளை வச்சு சூப்பரான ஒரு ஆர்மியை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு கீழே கட்டுறாங்க. அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. பேட்மேன் டிசைன் பண்ணபடி அந்த ரோபோட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாமே அந்த லெக்ஸ் லூத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஒன்று சேர்ந்ததுனால ஜஸ்டிஸ் லீகளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்கள ஈஸியாகவே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ ப்ரூஸ் வந்து பேசுகிறாரு. எனக்கு ஃபீல் ஆகுது நீ ஏதோ டபுள் கிராஸ் கேம் இது ஆடுவியோ அப்படின்னு, அதனால் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவன் மேலே எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்பவுமே உனக்கு நம்பிக்கையாக இருப்பேன், சப்போர்ட் பண்ண, கவலைப்படாத, நல்லபடியாக போகும், நம்ம நினச்சபடி நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் லீக் வந்து இந்த பூமியை, அந்த உலகத்தை திரும்ப ஆக்கிரமிக்கிறத நான் விரும்பலை. ஸோ அவங்க இல்லாமல் இந்த உலகம் வந்து நல்வழிப்படுத்தணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் சொல்கிறாரு. ஆமாம், எனக்கும் என்னோட அபிப்பிராயம் அதுதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெட்டா ஹியூமன்ஸ் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து வழிகாமிச்சு அவங்கள வச்சே இந்த உலகத்தை வந்து நம்ம நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் பேசிட்டு அப்படியே அந்த ஒரு ஹாலுக்கு வராங்க. அங்கே எல்லாருமே அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாமே அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் மிஸ்டர் குயின் அப்படிங்கிற ஒரு நபர் கேட்குறேன். ஸோ அந்த ஜஸ்டிஸ் லீக் வந்து அவங்கள எதிர்க்கிறதுக்கு நிச்சயமாக பிளானிங் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பீங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது மிஸ்டர் குயின். சூப்பர்மேனுமே முன்னே இருந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, இப்போ அவருமே கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த லெக்ஸ் லூத்தருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சண்டை அப்படின்னு வந்து தான் ப்ரூஸ் வேனுடைய அந்த நைட்ஸ், அந்த ஆர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறப்ப, கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் லீகோடலாம் சேர போகிறதில்ல, அவங்க வந்து இந்த பூமியில் இருக்கிறத நாங்கள் விரும்பலை. ஸோ நாங்கள் அவங்களுக்கு எதிராக சண்டை போடுவோம், படைகளை வந்து முன்னிலையே நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் மெட்டா ஹியூமன்ஸ் வந்து நம்ம பக்கமும் சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாமே ஒரு விவேகத்தோடையும் இருக்கிறனால அவங்கள நம்ம நல்லாவே பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிட்டு அங்கே கிளம்ப போகிற சமயத்தில் நம்ம ப்ரூஸ் வந்து லெக்ஸ் லூத்தரை பார்த்து ஏதாவது பிளானிங், ஸ்டாட்டிக்ஸ், எப்படி வந்து சண்டை போட போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்னங்கிற மாதிரி லெக்ஸ் லூத்தர் கேட்குறாங்க. ஆமாம்ல, அதையும் பார்க்கணும்ல, சரி கண்டிப்பாக பார்க்கலாம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் வந்து அந்த லெக்ஸ் லூத்தரை பார்த்து பேசிட்டு அப்படியே போடுற அப்படி ஒரு இடத்துக்கு போகிறாரு. தனியாக அங்கே ஒரு நபர் இருக்கு. அப்படி அந்த நபர்கிட்ட ரகசியமாக வந்து நம்ம ப்ரூஸ் வந்து பேசுறாரு. ஸோ அதை வந்து நார்மனும் அந்த ஸ்பெக்ட்ரும் பார்த்துட்டு இருக்காங்க. நார்மன் வந்து அது யாரு, எதுக்கு ரகசியமாக பேசுறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அதை வந்து நான் உனக்கு ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் அதோ திரை மாஸ்க் மாதிரி அப்படியே எடுக்கிறாரு. அப்பதான் தெரியுது அதுக்குள்ளே இருக்கிறது செஜாம் மார்வேஸ் மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. முழுக்க இந்த லெக்ஸ் லூத்தருடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதுக்கு பேட்மேன் உடனடியாக இருக்காரு. ஆனால் பேட்மேன் ரகசியமாக வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. ஜான், கேன் யூ வெரிஃபை அப்படிங்கிறாரு. ஸோ ஜானுங்கிற மாதிரி அவனை வந்து அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க அதிர்ச்சி அடையான். டூ மச் நாய்ஸ் அப்படிங்கிறான். ரொம்ப ஏதோ தூசியாக இருக்குது, குழப்பமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கான். ஒரு அமைதியாரு, சாந்தமாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ் சொல்லிட்டு அப்படி அங்கே பேசுறாரு. அப்போ வந்து அந்த நபர் செஜாம் வந்து கேட்குற, அப்படி ஏதாவது ஹெல்ப் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ இதுக்கு முன்னாடி காலத்தில் நிறையவே உதவிகளை பண்ணியிருக்க, நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை பண்ணியிருக்க, நீ போதுமான அளவு செஞ்சுட்ட, இப்போதைக்கு அமைதியாரு, போய் ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவர் இந்த மாதிரி ரகசியமாக இந்த செஜாம் கிட்ட பேசுறது மூலமாக அவர் தான் பிளான் வச்சிருக்காரா, உண்மையுமே இவர் கெட்டவங்க கூட சேர்ந்துட்டாரா, இல்லை கெட்டவங்க கூட சேர்ற மாதிரி வேற ஏதோ பிளான் வச்சிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு அங்கே புரியல. அதுக்கப்புறம் அந்த செஜாமை என்ன பண்ணி அமிச்சாங்கன்னு தெரியல. அவர் போய் அப்படியே நல்ல விதமாக பேசுறாரு, பாசிட்டிவாக நல்லா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பழகிறாரு, பேசுறாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அங்கேருந்து அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே அதிர்ச்சியாக வந்து வித்தியாசமாக அவங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பங்க சூப்பர்மேன் லீகை வந்து காமிக்கிறாங்க. அங்கே அந்த லீக் எல்லாமே அவங்களுக்குள்ள அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மெட்டா ஹியூமன்ஸ் வந்து அதிக அளவில் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. இட்டாலி, ஆஸ்திரேலியா, யூரோப்பில் பல இடங்களில் அவங்களோட ஆக்டிவிட்டி இல்லை. இதுக்கு மேலே என்ன பார்க்கணும், இட்டாலி, ஆஸ்திரேலியா, யூரோப்பில் பல இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டா ஹியூமன்ஸ் அதிகம் இல்லை அப்படின்னு. ஸோ அடுத்து இங்கே ஆஃப்ரிக்கா பக்கம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கேட்கும் பொழுது அதையுமே ஒரு மாதிரி செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அங்கே லீக் மெம்பர்ஸ்லாமே அங்கே கூடியிருப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு எக்ஸ்ரே பவர் மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல.
அங்க நார்மன் மறைஞ்சிருந்து பாக்குறதா எப்படியே கண்டுபிடிச்சிடுறா. உடனே அந்த நார்மனை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நார்மன் திடீர்னு அங்க பிரசன்ட்ல அங்க அப்படியே வந்துடுறாரு. எல்லார் கண்களுக்குமே தெரிகிறாரு. அவருக்கு அங்கே ஒன்றுமே புரியல. நம்ம எப்படா இவங்க கண்களுக்கு தெரிஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் முடிக்கிறாரு. இருந்தாலுமே சூப்பர்மேன் அங்கே வந்தோடனே சூப்பர்மேன் கிட்ட நார்மன் வந்து பேசுறாரு. என்னோட பேர் வந்து நார்மன் மெக்காய், நான் வந்து இங்கே வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி தடுமாறிக்கிட்டு, சூப்பர்மேன் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு ஆர்மி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதிராக. ஸோ ஒரு படையை திரட்டிக்கிட்டு வரப்போறாங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது எச்சரிக்கிறியா? அந்த சமயத்தில் நார்மன் வந்து தனக்குள்ள ஒரு சில வாசகங்களை சொல்லிக்குவார். அதாவது ஸோ மரங்கள் வந்து எரிஞ்சு போச்சு, அந்த பச்சை புல் வந்து அங்கே பத்திக்கிச்சு, சூரியனும் காட்டும் இருளும் நோக்கி போய்கிட்டு இருக்குது, அந்த ஆர்மகடான் ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அந்த ஆர்மகடான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வரப்போற அந்த அழிவு பற்றின அந்த விளக்கங்களை வந்து குறிப்புகள் மாதிரி கொடுக்குறாரு. அங்கே இந்த மெட்டா ஹியூமன், சூப்பர்மேன், வண்டர் உமன் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சூப்பர்மேன் பேசுறாரு. முதல்ல நீ யார் அப்படின்னே தெரியல, எங்கிருந்து வந்தேன்னு ஒன்றும் புரியல, நீ பாட்டுக்கு எச்சரிக்கை பண்ற, படையெல்லாம் திரட்டிட்டு யாரோ வராங்க அப்படின்னு என்னமோ விளையாட்டு இருக்கேன், இதை நான் எப்படி நம்புறது, என்ன எப்படி எடுத்துக்கிறது, நீ சொல்றதுல எதுவுமே அர்த்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது அங்கே பேட்மேன் மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு இருக்க ஒரு நபர் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கே அவர் பேசுறாரு. குலக் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த இவங்க கட்டின அந்த சிறைச்சாலை இருக்குல்ல, அங்கே தான் நிறைய மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே அடைச்சி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே தப்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ச்சியாக வராங்க. குறிப்பாக வண்டர் உமன் வந்து அவசர அவசரமாக சில உத்தரவுகளை வந்து அங்கே பிறப்பிக்கிறா. ஃபிளாஷ், கிரீன் லேனர், பவர் உமன், நீங்கள் வேகமாக போய் குலக்கு போங்க, அங்கே போய் நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு அதை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கிட்ட எதுவாக இருந்தாலும் என் காதுக்கு வந்தாகணும், ஸோ நீ போய் வேகமாக போய் என்ன நிலவரம் அப்படிங்கிற எல்லாமே ரிப்போர்ட் பண்ணி எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியப்படுது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்திக்கிட்டே சொல்ல, அதே மாதிரி இன்னும் 2 பேர்த்துக்கிட்டுமே வேற சில உத்தரவுகளுமே கொடுக்க, அந்த சமயத்தில் சூப்பர்மேன் திரும்பி பார்க்குறாரு. அந்த நார்மன் மெக்காய் அந்த இடத்துல இல்லை, திரும்ப பழையபடி அந்த ஃபார்முக்கு போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு. ஸோ அந்த சமயத்தில் எப்படி திடீர்னு அந்த பொண்ணுகளுக்கு அங்கே வந்தாருன்னு புரியல, இப்போ எப்படி மறைஞ்சு போனாருன்னு தெரியல. அந்த ஸ்பெக்டர் வந்து கேட்குறான், ஸோ அவனோட வேலை முடிஞ்சு அப்படின்னு. அமைதியாரு அவனுக்கு கேட்டுற போகுது அப்படிங்கிற மாதிரி நார்மனுமே பயந்த மாதிரி அங்கே பேசுறாரு. அப்போ வண்டர் உமனுமே கேட்குறா, எங்க அந்த ஓல்டு மேன் எங்கே போனா, திடீர்னு மறைஞ்சிட்டா அப்படின்னு கேட்கும்போது எனக்குமே ஒன்றும் தெரியல, சரி இப்போ நீ என்ன பண்ண, என்னுடைய அத்தாரிட்டியை நீ பாட்டுக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது வண்டர் உமனுக்கு கோவம் வருது. என்னது உன்னோட அத்தாரிட்டியா, இது நம்மளுக்கு தானே, நம்ம தானே பண்ணிட்டு இருக்கோம், ஸோ உடனே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு இருக்கேன், உடனடி நடவடிக்கைகள் எடுக்கணும்ல, அதை வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணணும், ஒரு மீட்டிங் வந்து போயாகணும் அப்படின்னு அடுத்து செக்ரட்டரி ஜெனரல் இருக்க இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே இந்த கவர்மெண்ட்ஸ் அதாரிட்டிஸ் எல்லாமே அங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க மீட்டிங் மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு மீட்டிங் வந்து போட்டு அங்கே வந்திருக்கிறாங்க. அங்கே வண்டர் உமனும் சூப்பர்மேனும் வந்திருக்காங்க. அங்கேருந்து செக்ரட்டரி கொஞ்சம் வேடிக்கையாக பேசுறாரு. ஒரு வழியாக மைட்டி ஜஸ்டிஸ் லீக் வந்து எங்களை பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு, எங்ககிட்ட என்ன ஏதாவது உதவி கேட்குறது வந்திருக்கீங்களா, எங்கிட்ட ஏதாவது பேச வந்திருக்கீங்க அப்படின்னு பேசும்பொழுது, இது கிண்டல் பண்ணுறதுக்கு இது நேரமில்ல செக்ரட்டரி, விஷயத்தை கேளுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இப்போ அங்கே அந்த செக்ரட்டரி பேசுறாரு, என்னை மன்னிச்சிருங்க, இப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் அழைச்சி வச்சிருந்த அந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே வெளியேறி போயிட்டாங்க, அவங்களால அது ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அவங்க ஆல்ரெடி வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தவங்க தான், அவங்க எல்லாமே ஒரு நல்ல மனிதர்களாட்டிருக்கு, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையா சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி கேட்குறாரு. ஒரு செகண்ட் வந்து சூப்பர்மேன் பதில் சொல்ல தயங்குறாரு. இதை பார்த்த வண்டர் உமன் அதிர்ச்சி அடைஞ்சிடறா, இவன் எப்படி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவளுமே ஆச்சரியப்படுறா. அந்த சமயத்தில் சூப்பர்மேன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முழுசுமா அப்படி சொல்லிட முடியாது, அவங்க கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நாம தான் சரி செய்யணும், அப்படியே விட்டோம்னா அது கண்டிப்பாக பிரச்சனையாக தான் மாறும், அதனால அவங்கள கண்டுக்காமலே இருக்க முடியாது, அவங்கள பிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணும், இங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்ல வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் செக்ரட்டரி வந்து சொல்றாரு, இங்கே பாரு சூப்பர்மேன், கான்சாஸில் நடந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கணும்னு நாங்கள் விரும்பலை, ஏற்கனவே பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, நாங்கள் மற்ற சில வேலைகளையுமே பார்த்தோன்னா பிரச்சனைகளையுமே பேஸ் பண்ணி ஆகணும், அதனால் அவங்கள போய் பிடிக்கணும் ஏதாவது பண்ணுறேன்னு தேவையில்லாமல் அவங்கள சீண்டி விட்டு இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறோம், இன்னொரு கான்சா சம்பவம் மாதிரி நடக்கிறதுக்கு நாங்கள் நிச்சயம் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஆறுதலுக்கு சொல்கிறாரு. அதை கேட்ட சூப்பர்மேன், இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, எப்படி எடுத்துக்கிறதுனா எப்படி, முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இன்னைக்கு நாளை ஓட்ட பார்ப்போம், ஸோ குட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேச்சை அங்கே முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் கோவத்தோட தான் வண்டர் உமன் அந்த இடத்த விட்டு வெளியே வரா. சூப்பர்மேன் அமைதியாகவே வராரு. வண்டர் உமன் கோவத்தில் திட்டுறா, நீ என்ன அங்கே கேட்ட கேள்விக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன்னாகி நிற்கிற, பதில் சொல்லாமல் என்ன நினச்சிட்டு இருக்கிற, அவங்கள அப்படியே வெளியில் வருதுன்னு நல்ல விஷயம் நீ நினைக்கிற, அது எவ்வளோ ஆபத்தானது உனக்கு நல்லாவே தெரியும், அவங்கள பிடிச்சாகணும், ஸோ லீக் வந்து வேலையை பார்த்தாகணும், நீ வந்து இந்த லீக்கே ஒரு வேர்ல்டுக்கே ஒரு லீடராக இருக்க, நீ பாட்டுக்கு இப்படி இருக்கிற, எந்த முடிவுகளுமே எடுக்காமல் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இப்படி இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது, லீக் வந்து அதோடைய ஓன் டெசிஷனை எடுக்கிற மாதிரி யாரும் பார்த்துக்க அப்படின்னு சூப்பர்மேன்கிட்டே சொல்லும் பொழுது சூப்பர்மேனுக்கு அது அங்கே அதிர்ச்சியாக இருக்குது. வண்டர் உமன் தன்னுடைய போக்கில் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே கவலைப்படுறாரு. இந்த விஷயம் வந்து அங்கே பரவிடுது. லெக்ஸ் லூத்தர் குரூப்புக்கு அங்கே உண்மையிலுமே சந்தோஷமாயிருது.
நாம எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துருச்சுங்கிற மாதிரி லெக்ஸ் லூத்தர் அங்க பேச ஆரம்பிக்கிறான். ஸோ சூப்பர்மேனுடைய அந்த குலக் அந்த சிறைச்சாலை இப்போ வந்து ஒரு கொந்தளிப்புல இருக்கு. சிலர் தப்பிச்சு போயிட்டாங்களாட்டிருக்கு. உள்ள இருக்கவங்களும் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமா மோசமான நிலையில இருக்கு. இதை வந்து சாதகமா பயன்படுத்திட்டு நம்ம அவங்க மேல தாக்குதல் நடத்தினோம்னா நம்ம கொஞ்சம் முன்னேறலாம். நமக்கு வெற்றிக்கான அந்த ஒரு வழி இனிமே சுலபமா அமையும். ஸோ இதுக்காக இந்த மாதிரியான வேலைகளுக்காகவே நான் ஒருத்தன் வச்சிருக்கேன், அதுதான் இது அப்படின்னு அந்த ஜானு அதாவது செஷாமை வந்து கை காட்டும் பொழுது என்ன நானா அப்படிங்கிற மாதிரி அவனுமே அதிர்ச்சியை கேட்கிறான். இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற சொல்லும்பொழுது இல்லை நீ செய்வ கண்டிப்பா செய்வ அப்படின்னு அப்படியே அந்த காதை காட்டுறாங்க. உள்ள குழுவா அல்லாது ஏதோ ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள விட்டு தான் அந்த நபரை செஷாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அந்த லெக்ஸ் லூத்தர். அப்போ எப்படியாவது செஷாம அந்த வேலையை செய்ய வைக்கணும்னு லெக்ஸ் லூத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ப்ரூஸ் வந்து அங்கே செஷாம ஓங்கி பஞ்ச் பண்றாரு. அவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த காதில் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செயலிருந்து போயிடுது. அப்போ அவர் செஷாமுங்கிற மாதிரி இந்த வார்த்தையை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்கிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மை புரிஞ்சுது. குறிப்பா பேட்மேன் கூட வந்த அந்த நபர்கள் இருக்காங்களே, ஸோ இவனை நீ ஏதோ ஜான் வேற என்னமோ கூப்பிட்டு இருந்த, ஆனா இவன் பில்லி பேட்ஸ் இருக்கு செசாம்னு சொல்ல ட்ரை பண்றானே அப்படின்னு அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ப்ரூஸ் அப்பா பேசாரு, அவர் அந்த உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. சரியான சமயத்தில் தான் அந்த விஷயத்தை சொல்லணும்னு காத்திருந்தாரு என்னமோ தெரியல. அது மூலமா அவரு நம்ம பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம பேட்மேன் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு தெளிவா தெரியுது. ஸோ ஜானுங்கிற ஒரு நபர் உண்மையுமே தான் அவருடைய ஆய்வின்படி கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த செஷாமா வந்து கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்திருக்கான் அந்த லெக்ஸ் லூத்தர். அது மூலமா ரெண்டு உருவங்களா, அதாவது அப்படியே ஒரு மாறு வேஷத்துல இருந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை அந்த உருவத்தை தான் ஸோ அந்த நம்பர் தான் ஜானுங்க மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால ரெண்டு உருவங்கள், ஒன்று செஷாமுடைய ஒரிஜினல் தோற்றம், அந்த ஜானுடைய தோற்றம், இந்த ரெண்டு மாதிரியான தோற்றத்திலையும் மாற முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருது. ஸோ இவன் பில்லி பேட்சன் செஷாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு பேட்மேனு அவங்க கூட சேர்ந்த ஆட்களுமே புரிஞ்சுக்கிறதுனால இப்போ லெக்ஸ் லூத்தருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதிர்ச்சி அடைஞ்ச லெக்ஸ் லூத்தர் வந்து நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய கோல்ஸ் என்ன ஆகுது, இனி பாட்டுக்கு இப்படி அடிச்சுட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது என்னோட ஒரே லட்சியம் ஒரே கோல் என்ன அப்படின்னா நான் அவங்க கூட கூட்டு சேர மாதிரி கூட்டு சேர்ந்து செஷாம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை விடுவிக்கிறது தான். ஸோ அதை நான் இப்போ பண்ணிட்டேன். ஸோ நீ செய்ய நினைக்க நினைச்சது, அதாவது அவனை வச்சு இந்த உலகத்துக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தணும்னு நினைச்சேன், பட் அதை நான் முறியடிச்சிட்டேன், என்னுடைய கோல் அது வந்து இங்கே நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ டபுள் கிராஸ் பண்ணியிருக்க, நீ என்னை ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி லெக்ஸ் லூத்தர் அங்கே கோவப்படுறான். அப்போ ப்ரூஸ் சொல்றாரு நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. உடனே அங்கே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தரையும் அவனுடைய ஆட்களையும் வந்து உடனே அடிச்சு வித்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாமே இப்போ பேட்மேன் மக்கள் வந்துடுறாங்க. ஸோ அவர் சொன்னதா சரி, இவன் நம்மளை ஏமாத்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு லெக்ஸ் லூத்தரையும் அவனுடைய ஆட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டாங்க. லெக்ஸ் லூத்தர் மட்டும் அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம பேட்மேன் வந்து அவனை பிடிக்கணும் அப்படின்னு அவருமே போறாரு. ஆனா அந்த சமயத்துல ப்ரூஸ் தொத்தவெல்லாம் இல்ல, ஒரு வேலையை பண்றாரு. தான் வச்சிருக்கிற ஒரு டிவைஸ் மூலமா அதை ஆக்டிவேட் பண்றாரு. அப்ப லெக்ஸ் லூத்தர் ஒரு இடத்துக்கு ஓடி இருப்பான். அங்க இருந்து அந்த பேட்மேனுடைய ரோபோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி லெக்ஸ் லூத்தரை அங்க தாக்க போகுது, அவனை பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம பேட்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா பில்லி பேட்சன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அதனால ஒரு நிலையிலேயே இருந்திருக்க மாட்டாரு. அவன் பாட்டுக்கு பயந்து எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி எப்படியாவது சமாதானப்படுத்தணும், அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். பேட்மேன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருப்பாரு. பில்லி நில்லு, எங்கேயும் போவாத அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வருவாரு. இதுக்கு மேலே நீ ஓட தேவையில்லை, நீ ஒரு நாளா லெக்ஸ் லூத்தருடைய கண்ட்ரோல்ல இருந்த, இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்ட, அமைதியாரு பொறுமையாரு, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. இப்போ மூளையை அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கான், அதுதான் காரணம் அப்படின்னு. அப்ப அது எதுவுமே புரிச்சுக்கூடிய நிலைமையிலே செஷாம் வந்துடல, அவர் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை தட்டி விட்டுறாரு. அவர் மேல வந்து ஏதோ ஒரு ஜாலியோ கண்ணாடி ஜாலியோ ஏதோ வந்து கீழே விழுது. அதுக்குள்ள புழுக்கள் வந்து இருந்தது. ஸோ அது அவர் மேல அப்படியே கொட்டியது, நிறைய இருக்குது. அந்த மாதிரியான புழுக்களை வச்சுதான், அந்த டெக்னாலஜியை வச்சுதான் லெக்ஸ் லூத்தர் செஷாம ஒரு மாதிரி கண்ட்ரோல் எடுத்திருப்பான். அதை பார்த்தோன்னே செஷாமுக்கு அதிர்ச்சி ஆயிடுது, பயமாய் போயிருது. நிறைய இருக்கிறத பார்த்தோன்னே உடனே தன்னிச்சையா அவர் பாட்டுக்கு செஷாம் அப்படின்னு சொல்ல அவருடைய அந்த பழைய ஃபார்முக்கு வந்துடுறாரு. அந்த பவர், அந்த பேர் சொல்லப்படுது, அந்த எனர்ஜி வெளிப்படும் இல்லை, அது வெளிப்படுது. அந்த இடம் ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. ஆனா அவர் அந்த பழைய ஃபார்முக்கு மாறி இருப்பாரு. பட் அந்த இடத்த விட்டு ரொம்ப தள்ளி போயிடுறாரு, தூரமா போயிடுறாரு. அவர் அந்த இடத்துல இல்லை. இதை பார்த்தோன்னே பேட்மேன் கவலையாடுறாரு. உடனே பேட்மேன் தேடிட்டுமே சில நபர்கள் பின்னாடி வந்துடுறாங்க. என்னாச்சு, நீ நல்லா இருக்க பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் பிரச்சனையில் இருக்கிறது நம்ம செஷாம் தான். லெக்ஸ் லூத்தர் பண்ணதுனால ரொம்பவே அவன் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறான். அவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும், அவனை வந்து சமாதானப்படுத்தணும், சாந்தப்படுத்தணுங்கிற மாதிரி அவர் அங்கே பேசிட்டு இருக்காரு. அடுத்தது திரும்ப இங்கே லீகை காட்டுறாங்க. வண்டர் உமன் வந்து அங்கே ஏதோ வாருக்கு ரெடி ஆகிற மாதிரி அவருடைய காஸ்டியூம் கழட்டி வச்சுட்டு அவருடைய அந்த கோல்டன் காஸ்டியூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மாட்டிட்டு இருக்கா. சூப்பர்மேன் அங்கே வராரு. உன்னுடைய இன்னொரு சைடு வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், நம்ம ஏற்கனவே ஒரு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டு அப்போ இருக்கிறோம், இதை வந்து நம்ம வேற மாதிரி தான் கையாளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அங்கே வண்டர் உமனுடைய கத்தியை வந்து அவர் எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, லைட்டாக கையை கிழிக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாரு, அது ஒன்றும் சாதாரண கத்தியில் அப்படிங்கிற மாதிரி வண்டர் உமனை எச்சரிக்கிறா. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சூப்பர்மேன் கேட்கும் பொழுது ஒன்றும் இல்லை, இப்போ நீ ஒரு வீரரா, ஒரு சோல்ஜராக மாறி ஆகணும், சண்டைக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பட் அது எப்படி சரியா இருக்க முடியும், நமக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, நமக்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்கு,
நாமளே அதை மீறிட்டு சண்டைக்கு போனால் அது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ எதுக்காக அவங்கள அடைச்சி வச்சிருக்க, அவங்க இன்னும் பிரிசனர்ஸா, அவங்கள ஏதாவது வழிக்கு கொண்டு வர முடியாது, அவங்கள சரி கட்டணும்னா நம்ம அவங்கள சண்டை போட்டு தான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அங்கே அந்த லீகை மொத்தமாகவே கூட்டிட்டு அங்கே சண்டைக்கு போறதுக்கு வண்டர் உமன் ரெடியாக இருக்கிறா. அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஹோலோகிராம் மாதிரியான காட்சி அங்கே தோன்றுது. அங்கே ஒரு நபர் வந்து பேசுகிறா, அப்படி இந்த மாதிரி உலகில் சண்டை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது, எல்லாம் பயங்கரமாக அந்த மெட்டா ஹியூமன்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது, வாழை அந்த சுவரை உடச்சிக்கிட்டு வெளியே போகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, நம்ம டீம் ஆளை சேர்ந்த கேப்டன் காமெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பொறுத்துக்கவே முடியல வண்டர் உமனால. அங்கே தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் அப்படியே கத்தியால கிழிச்சு குத்தி ஒரு மாதிரி அதை நாசம் பண்றான். சூப்பர்மேனாலையும் நம்ப முடியல. கேப்டன் காமெட் போயிட்டாரா, எப்படி இது சாத்தியங்க மாதிரி அவரே ஒரு மாதிரி பெயர்ந்த மாதிரி அதிர்ச்சியில் நிற்கிறாரு. இப்போ சந்தோஷமா உனக்கு இதைத்தான் நீ ஆசைப்பட்ட, ஸோ அவங்கள வேற எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும்னு நினச்ச, இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி பேஸ் பண்ண போற அப்படின்னு கேட்கும் பொழுது அவரால் அங்கே பதிலே சொல்ல முடியல, எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கையை விரிக்கிறாரு. அப்போ வண்டர் உமனே சொல்றாங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்கள் போய் அந்த பிசினஸ் கிட்ட பேசுகிறோம், எங்களோட வழியில பேசுகிறோம், அவங்க எல்லாத்தையுமே சரண்டராக வைக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறா. என்ன சண்டை போட போறீங்களா திரும்ப அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் கேட்கும் பொழுது, சண்டை மட்டும் கிடையாது, இது ஒரு வார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனால் நீ தான் ஏற்கனவே சொன்னியே, இந்த வார்னால மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, அதனால இதை தடுத்து தான் நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணணும்னு நீ சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது வண்டர் உமன் ஒரு செகண்ட் அங்கே பேசல. அப்போ அடுத்து அவ சூப்பர்மேன் கிட்ட தன்னுடைய அன்பை வந்து அங்கே பரிமாறுறா. ஸோ அது மூலமாகவே தன்னுடைய பதிலை வந்து அவங்க சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு கிளம்பிருக்கு, தன்னோட அந்த லீக் மெம்பர்ஸ் எல்லாமே கூட்டிட்டு கிளம்பிடுறான். அப்போ சூப்பர்மேனுமே அங்கே தனியாக இருக்காரு. அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உடனே அந்த ஷிப்பை விட்டு வெளியில் போறாரு. ஷிப்பை அப்படியே பிளாஸ்ட் பண்ணிட்டு வேகமாக பறக்குறாரு. நேராக இப்போ இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால இப்போ இடத்த நோக்கி வந்துட்டு எங்கே வரா அப்படின்னு பார்க்கும்பொழுது நேராக பேட்மேன் சந்திக்க தான் வராரு. அந்த இடத்துக்குள்ளேயுமே வந்துடுறாரு. வந்தோடனே ரொம்ப கோவவேசமாக, ப்ரூஸ் உன்னுடைய உதவி தேவை அப்படிங்கிறாரு. இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அங்கே பேட்மேன் சொல்ல உடனே கத்துறாரு சூப்பர்மேன், இது அதை பற்றி இல்லை, ஸோ இந்த உலகமே இப்போ அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குது, நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும், நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், எது நடக்கூடாதுன்னு நினச்சோம் அதான் இப்போ நடக்க போகுது. ஸோ வண்டர் உமன் என்னுடைய பேச்சையே கேட்காம லீக் மெம்பர்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த குலக்கில் இருக்கக்கூடிய அந்த பிரிசனர்ஸை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அது பெரிய போர்லையும் சண்டையில் தான் போய் முடிய போகுது, இதனால உலகத்திலே பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுதா பேட்மேன் அங்கே கொஞ்சம் அந்த புரிஞ்சுக்கிற அந்த நிலைமைக்கு அங்கே வராரு. அதே மாதிரி அங்கே வண்டர் உமன் அந்த லீக் மெம்பர்ஸை கூட்டிட்டு அந்த சிறைக்கு வந்து போயிட்டா. கடைசியாக ஒரு வான் பண்ணுறா, கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இதோட எல்லாமே நிறுத்திக்கிங்க, இல்லைன்னா பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறா. திரும்பங்க பேட்மேன் கிட்டேயும் சூப்பர்மேன் கிட்டேயும் வராங்க. பேட்மேன் வந்து அவருமே சத்தமாக பேசுறாரு, நீ என்ன எதிர்பார்த்த, ஸோ இந்த உலகத்தில் சண்டையே இல்லாமல் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணு எதிர்பார்த்தியா, கண்டிப்பாக இதான் நடக்க போகுது, மனுஷங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாக போகிறாங்க, நிலைமை ரொம்ப மோசமாக போகுது, இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து என்கிட்ட சொல்லாத, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சூப்பர்மேனாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே பிரச்சனைன்னு வரும் பொழுது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம், அந்த நேரத்தில் நம்மளால கூட எதுவும் பண்ண முடியாது, அது நீயா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, பொதுவானவங்க தான் அந்த விஷயத்தில் நம்மளால முடிஞ்சதான் செய்ய போகிறோம். அதனால நீ வந்து இந்த மாதிரி பேசினாலுமே என்னை விட ரொம்பவே இந்த மக்கள் வந்து இறந்து போடுறத பார்த்து கவலைப்படக்கூடிய ஒரு நபர்னா அது நிச்சயமா நீயா தான் இருப்பேன். அதனால அசால்ட்டால இந்த விஷயத்தை விட்டுற மாட்டேன், அதனால நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும், சொல்லு பண்றியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு செகண்ட் அவரே கொஞ்சம் ஆடி போயிடுறாரு. சூப்பர்மேன் பேசுறதை கேட்டு அந்த செகண்ட் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலுமே அடுத்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், கேப்டன் மார்வல்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு மைண்ட் கண்ட்ரோல் செய்யப்பட்டு ஒரு மோசமான நிலையில இருந்தான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு, அவன் ரொம்பவே நல்லவன், ஆனால் இப்போ அவன் பறந்து போயிட்டான், எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியல, உன்னால் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே மார்வல் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாரு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குறேன், என்னால் அவ்வளோதான் முடியுங்கிற மாதிரி புருஷுமே சொல்கிறாரு. அங்கிட்டிருந்து எந்த பதிலும் வரல. இவரு திரும்பி பார்க்குறாரு, ஆல்ரெடி சூப்பர்மேன் பறந்து போயிட்டாரு. அப்போ அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு அவருக்குள்ளேயே, இதே தான், இதைத்தான் நான் ஒரு மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே ஃபீல் பண்ணுறாரு. ஒருவேளை அவன் குலக்கு நோக்கி போயிட்டு இருக்கலாம், மைண்ட் கண்ட்ரோல் செய்யப்பட்ட சமயத்தில் அவனுடைய மைண்டில் இந்த மாதிரி குலக்க போய் தாக்கி அழிக்கணும், ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணிக்குது, அவன் போக ஆரம்பிக்கலாம், அதுலேருந்து இன்னும் முழுசாக வந்து அவன் தெளிவடையாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சூப்பர்மேன் வந்து அங்கே போறாரு. ஸோ அந்த செசாம் வந்து எங்கேயுமே தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை, ஸோ அவன் நேரம் அந்த குலக்கு நோக்கி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த குலக்கு நோக்கி தான் இவருமே போறாரு. அந்த பிரிசனை நோக்கி ஓடுறாரு, வேகமாக பறக்கிறாரு. அங்கே வண்டர் உமனும் அந்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸுமே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக அங்கே சூப்பர்மேன் வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அங்கே ரீச் ஆயிடுறாரு. வண்டர் உமன் அதை பார்க்குறா. அவருடைய கண்களில் அந்த ஒரு பயம் தெரிகிறது. சூப்பர்மேன் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தையுமே பார்க்க முடியுது. அப்போ அந்த பிரச்சனை அந்த குலக்குடைய மேற்கூரையில் வந்து பயங்கரமான பிளாஸ்ட் நடக்குது. அங்கே யாரோ வந்துட்டாங்க, சூப்பர்மேன் தான் வந்துட்டாரோ என்னமோன்னு தெரியல, ஆனால் அங்கே எல்லாருமே அங்கே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ அவங்க யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாக்கறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் சூப்பர்மேன் அங்கேருந்து வந்துட்டா இருக்காரு.
அவர் தான் தாக்குனாரா என்னன்னு தெரியல. பட் அவர் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க சூப்பர்மேனை யாரோ நபர் ஃபாஸ்டா வந்து அடிச்சு வீழ்த்த சூப்பர்மேன் அங்க விழுவுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த நார்மனும் அந்த ஸ்பெக்டரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. குறிப்பா நார்மன் தான் பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அங்க வந்தது பில்லி பேட்சன் ஷெசாம். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்க போதா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் சூப்பர்மேனுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக், ஷெசாமுடைய அந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து கண்டிப்பாக அவரை வீக்காக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அந்த குலக்குமே அங்கே உடஞ்சிருச்சு. அங்கே வந்து பெரிய ஒரு பேட்டிலே நடக்க போகுது. அதுக்கு மத்தியில் நம்ம சூப்பர்மேனு ஷெசாமும் அடிச்சுக்க போகிறாங்க போல. இந்த பாகத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அந்த கதையை பொறுத்த வரைக்குமே கதை கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகி போக போக தான் ஒரு மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நல்ல ரைட்டிங் அப்படிங்கிறது இந்த கதையில் இருக்குது. ஸோ மெயின் கதை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் பொழுது அதை பார்க்குற மாதிரி நார்மனும் ஸ்பெக்டரையும் காமிச்சதுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்த சாப்டர்ஸுமே கொஞ்சம் இன்னுமே செமையாக தான் போக போகுது. அது வரைக்கும் காத்திருங்கள் நண்பர்களே. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.